Hello friends, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் மோஸ்டா எல்லாருமே ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதத்தான் பட்ஜெட் செக்மெண்ட் சொல்லுவோம். இந்த செக்மெண்ட்ல தான் எல்லா ஸ்மார்ட் போன் பிராண்டுமே போட்டி போட்டு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போனா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நிறைய பேரோட மைண்ட் செட் மாறிட்டு வருது. ஏன்னா 15,000க்கு மேல ஒரு 2,000 ரூபாய் இல்லைன்னா 3,000 ரூபாய் அதிகமா போட்டு 18,000 ரூபாய் 20,000க்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினோம்னா பிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ், பிளாக்ஷிப் லெவல் டிசைன், இன்னும் சில பிராண்ட்ஸ் எல்லாம் பிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ல கொடுக்காத சில ஸ்பெக்ஸ் கூட அண்டர் 20,000க்கு இருக்க ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல அண்டர் 20,000 தான் பட்ஜெட் செக்மெண்டாவும் இருக்க போகுது. எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? ரியல்மி தரப்புல நீ லான்ச் பண்ண போற ரியல்மி X2, ரியல்மி X50 ஒரு 5G ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. அது ரெட்மியோட K30 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எல்லா ஸ்மார்ட் போனுமே 15,000 அதிகமாக தான் பிரைஸ் செக்மெண்ட்ல பண்றாங்க. நமக்கு வாங்குறவங்களுக்கும் 15,000க்கு மேல ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் அதிகமா போட்டா பிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ், பிளாக்ஷிப் லெவல் டிசைன் கிடைக்குதுன்னா நிச்சயமா நம்மளும் அந்த ஸ்மார்ட் போன் தான் வாங்குவோம். ஒரு 2,000 ரூபாய் அதிகமானாலும் பரவாயில்ல, அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். அதனால இந்த வீடியோவில் 2019 லான்ச் ஆகி அண்டர் 20,000க்கு இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிற பெஸ்ட் 10 ஸ்மார்ட் போன் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஏன் இது பிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸோட அதிகமா இருக்குன்னு சொன்னா, பிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ல எந்த போன்லயுமே 6000 mAh பேட்டரி எல்லாம் கொடுக்கறது இல்ல. ஆனா இப்ப பட்ஜெட் செக்மெண்ட்லயே 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ROG Phone 2ல 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அது ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன். அதை தாண்டி 20,000 ரூபாய் செக்மெண்ட்லயே 64 மெகா பிக்சல், 48 மெகா பிக்சல், குவாட் கேமரா செட்டப், பஞ்ச் ஹோல் டிசைன், பாப்அப் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ல இருக்க எல்லா ஸ்பெக்ஸுமே இப்போ 20,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்லயே இருக்கு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல இப்போ நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறாங்களா இருந்தா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம Tech420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ள சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்மார்ட் போன் ரெட்மியோட ஸ்மார்ட் போன் தாங்க. ரெட்மி K20 இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு பக்கமா ஆச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு நாட்சோ பஞ்சோ எதுவுமே கிடையாது. முழுக்க டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். இங்க சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே இல்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. இந்த டிசைனை சொல்றப்ப 2019 வந்த டிசைன்லயே இந்த ஸ்மார்ட் போன் டிசைன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த டிசைன் சொல்லுவேன். ஒரு 3 கலர் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்லயுமே ஒரு கிரேடியன்ட் கிளாஸ் படி கொடுத்திருந்தாங்க. அதுவும் கார்னிங் மீடியா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இப்படி நடுவாண்ட பிளாக் கலர் வர மாதிரி ரெண்டு சைடுமே ரெட் கலர் விரிஞ்சு போற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப அட்டகாசமான ஒரு டிசைனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதை பவர் பண்ற வகையில Snapdragon 730 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது இந்த ப்ராசஸர்ல. அது போக இங்க பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. அது பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் சோனி IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 48 மெகா பிக்சல் சோனி சென்சாரோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே அதே மாதிரி வேற லெவலில் தான் இருந்துச்சு. அது போக ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார், 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருந்தாங்க. ஃப்ரண்ட்ல அந்த பாப் செல்ஃபி கேமராவில் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் பேக்கப் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு 4000 mAh பேட்டரி, அதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைப் சி போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த பேஸ் ரேம் வேரியன்ட் 6GB RAM, அதுக்கு 64GB இந்த மெமரி. இது இப்போ பிரைஸ் ஸ்டாப் பண்ணி 20,000 தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்தப்போ ஓவர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 20,000க்கு இது பெஸ்ட் ஸ்மார்ட் போனே சொல்லுவேன். ஆனா ஃபியூச்சர்ல ரெட்மி K30 வரப்போகுது. இப்போ இந்த ஸ்மார்ட் போன் நிச்சயமா வாங்கலாம். இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னா வெயிட் பண்ணி நிச்சயமா ரெட்மி K30 வாங்கலாம். அதை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். என்ன பல மேல கால் செக் பண்ணி பாருங்க. அந்த ஸ்மார்ட் போனுமே அண்டர் 20,000க்கு நான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போனே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ரெட்மி K20 ஸ்மார்ட் போன் அவுட் ஆஃப் பாக்ஸே Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. அதுவுமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு அட்வான்டேஜான ஃபியூச்சர்னே சொல்லுவேன். இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ் இருக்க ஸ்மார்ட் போன் Samsung Galaxy M30s. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் Samsung தரப்புல இருந்து இப்படி ஒரு ஸ்மார்ட் போன் 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா என்னை யாரும் ஒரு மனுஷனா கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா Samsung இப்ப அந்த அளவுக்கு இறங்கி 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டான ஃபியூச்சர்னு கேட்டீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க பேட்டரி இங்க 6000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்து போனோட வெயிட் வெறும் 174 கிராம் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வெறும் 4000 mAh பேட்டரிக்கு போனோட சைஸ் 210 கிராம் 208 கிராம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சாம்சங்னால மட்டும்தான் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்து கூட போனோட சைஸை இவ்வளவு காம்பாக்டா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைப் சி போர்ட் சொல்லிட்டு முழுக்க பேட்டரி ஹைலைட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டான ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா 14,000 ரூபாய் பிரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல சூப்பர் AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. ஆனா பேக் சைடு ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் போனை கொடுக்கல. அது ஒரு காஸ்ட் கட்டிங்கா தான் இங்க பண்ணிருக்காங்க சாம்சங். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனை பவர் பண்ற வகையில Exynos 9611 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார், ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 5 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்திருக்காங்க.
இந்த பர்ஃபார்மன்ஸ் கேமரா எல்லாமே டீசெண்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குனால சொல்ல முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 1 UAல ரன் ஆகுது, அவுட் ஆஃப் பாக்ஸ் டேட்டா பேப்பர் கொடுக்குறாங்க. இங்கே பேஸ் ரேம் 4 GB ரேம் வந்து 14,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக 14,000க்கு இது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனே சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் இன்னொரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த வருஷத்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிச்சயமா ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அந்த மாதிரி மீடியாடெக் தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த மீடியாடெக்கோட ஹீலியோ G90T ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேம் விளையாண்டுமே எந்த ஒரு லேக்குமே கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, UFS 2.1 ஸ்டோரேஜ், LPDDR4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்னெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேம் டர்போ ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங் தான் எனக்கு ஃபோக்கஸ் அப்படின்னா கண்ண மூடி ரெட்மி நோட் 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். 15,000க்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கேமிங் ஸ்மார்ட் ஃபோனே நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த பவர் பண்ணுற வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்ல 6.53 இன்ச் Full HD+ ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு HDR10 கனெக்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கிளாஸ் பாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன்மே ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அதில் பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிளாசிக் டிசைன் கொடுத்துருங்காட்டி ஃபோனோட லுக் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னாலும் இங்கே ரெட்மி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு 64 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 2 மெகாபிக்சல் டெப் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க நாட்சில் 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ரேம் வேரியன்ட் 6 GB ரேம், 64 GB மெமரி 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நான் 15,000க்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனே சொல்லுவேன். இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் இயரோட ஃபோன் ஆஃப் த இயர் ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ F1. 15,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 6 GB ரேம், 128 GB மெமரி கொடுக்குறாங்க. இதோட ஹையன் வேரியன்ட் 8 GB ரேம், 256 GB மெமரியே 18,999 19,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா 19,000க்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கும். இந்த லிஸ்ட்லயே இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 845 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் குவால்காமோட ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். லாஸ்ட் இயர் வந்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் வேரியன்ட் 6 GB ரேம், 64 GB மெமரி 21,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த வேரியன்ட்டே இல்லை, 6,128 15,000க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். ரெட்மி நோட் 8 ப்ரோ விடவே இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே முன்னாடி ஒரு டப்பா சைஸ் நாட்ச் கொடுத்துருக்காங்க. டிசைன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டீசெண்டான கேமரா, டுவெல் கேமரா கொடுத்துருந்தாலுமே 12 மெகாபிக்சல் சோனி சென்சார், 5 மெகாபிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா குவாலிட்டி எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. செல்ஃபிக்கு ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி சூப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்து நம்ம ரெட்மி 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 20 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 20 மெகாபிக்சல் சென்சார் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரெட்மி ஃபிளாக்ஷிப் லெவல் டிசைனுக்கு இந்த டிவைஸ்க்கு இந்த 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அந்த 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஷூட் பண்ணதா. இதெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்லேயே அடாப்டரோட கொடுத்துருவாங்க. இங்கே டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MIUI 11ல் ரன் ஆகுது. MIUI 11 ஃபார் போக்கோவில் ரன் ஆகுது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வராது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் 9.5 அப்டேட் கொடுக்குறாங்க. கன்ஃபார்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android 10 அப்டேட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்பி வாங்கலாம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இதோட குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த வருஷத்துலேயும் 20,000க்கு நான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் 5வது பிளேஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் Realme 5 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4 GB ரேம், 64 GB மெமரி 14,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் ஸ்னாப்டிராகன் 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10 nm ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற லெவல் எதிர்பார்க்கலாம். பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அது மாதிரி எந்த ஒரு கேமிங் விளையாடினாலுமே எந்த ஒரு லேக்குமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. இந்த பேக்கப் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 4035 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஊக் 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் இந்த 4035 mAh சார்ஜ் ஆயிரும். இங்கே டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓவராலாக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 48 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 2 மெகாபிக்சல் டெப் சென்சார், எப்பவும் போல 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே கேமரா குவாலிட்டியுமே வேறு லெவலில் எதிர்பார்க்கலாம். என்ன இங்கே டிஸ்பிளே IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷனில். இதே ப்ரைஸ் செக்மெண்ட் 14,000க்கு நம்ம சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் AMOLED கொடுத்துருந்தாங்க. அது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் விஷயம் தான். ஆனால் இந்த லிஸ்ட்டில் 6வது பிளேஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் இதே ரியல்மியோட XT ஸ்மார்ட் ஃபோன். இதோட ஒரு 2,000 இருக்குது. 4 GB ரேம், 64 GB மெமரி வந்து 16,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில்
சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் ரொம்ப விவிடா ரிச்சா இருக்கும். அந்த ஸ்மார்ட் போனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அண்டர் 20,000 இருக்கிற ஸ்மார்ட் போன்லயே Realme XT ஸ்மார்ட் போன்ல தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. அந்த ஸ்மார்ட் போனை நம்ம சேனலில் வாங்கி அன்பாக்சிங் ஃபுல் ரிவ்யூ எல்லாமே போட்டிருக்கோம். கேமரா டெஸ்ட் எல்லாமே இந்த பார்க்கலாம் மேலே ஒரு கார்டு புக்கில் செக் பண்ணி பாருங்க. அதோட ஃபுல் ரிவ்யூ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனில் ஹைலைட்டான ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா Redmi Note 8 Pro பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் 64 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா குவாலிட்டியுமே வேற லெவல் இருக்கும். இது கூட எப்பவும் போல 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 2 மெகா பிக்சல் டெப் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க நாட்சில் 16 மெகா பிக்சல் Sony IMX471 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் மோஸ்டா Realme எல்லா ஸ்மார்ட் போனுமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷத்துல. Realme X, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா லான்ச் பண்ண Realme X2 Pro ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் எல்லாத்துலயுமே இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு 4000 mAh பேட்டரி, இதுக்குமே 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனை பவர் பண்ற வகையில் Snapdragon 712 ப்ராசஸர், மற்ற எல்லாமே Realme 5 Pro ஸ்மார்ட் போன்ல பார்த்து பாத்தீங்களா அதே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன Realme 5 Pro ஸ்மார்ட் போன்ல ஒரு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருந்தாங்க, ஆனா Realme XT ஸ்மார்ட் போன்ல ஒரு கிளாஸ் பார் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்க வித்தியாசம். ஒரு 2000 ரூபாய் அதிகமாக போட்டீங்கன்னா Realme தரப்புலயே சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் டிவைஸ். நிச்சயமா இது நான் பெஸ்ட்னே சொல்லுவேன் 16,000 செக்மெண்ட்க்கு. இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ் இருக்க ஸ்மார்ட் போன் Oppo K3. அண்டர் 20,000 இருக்கிற ஒரே ஓப்போட பெஸ்ட் ஸ்மார்ட் போன் இந்த ஸ்மார்ட் போன் தான். ஏன்னா Oppo 20,000 செக்மெண்ட் எல்லாம் பெஸ்ட் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண மாட்டாங்க. பெஸ்ட் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுவாங்க, ஆனா பிரைஸ் எப்பவுமே 30,000 அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் எப்பறம் இந்த ஸ்மார்ட் போன் இந்த லிஸ்ட்ல வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரிஸ் முழுக்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்றாங்காட்டி இந்த Oppo K சீரிஸ் எப்பவுமே பிரைஸ் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் போன் இப்போ 16,000 அவைலபிளா இருக்கு. 6GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி. ஆனா உங்களுக்கு 16,000 ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. முழுக்க டிஸ்பிளே இருக்க மாதிரி, பாப்அப் செல்ஃபி கேமரா வர மாதிரி. இந்த செக்மெண்ட்ல Realmeயோட X ஸ்மார்ட் போன், அதுக்கப்புறம் Huaweiயோட Y9 Prime, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல மட்டும்தான் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் அதிகமாக போட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனை பார்த்தோம் பார்த்தீங்களா Redmi K20, அந்த ஸ்மார்ட் போன்ல ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இங்க ஃபுல் வியூ டிஸ்பிளே தாண்டி சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஒரு பக்காவான கிரேடியன்ட் டிசைன், அங்க டுவல் கேமரா செட்டப், 14 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் டெப் சென்சார், ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கும் அந்த பாப் பை வரதுல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசென்டான ஸ்பெக்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு Snapdragon 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஹைலைட்டான ஃபீச்சர்னே சொல்லுவேன். ஏன்னா ஓப்போவால ஒரு ஸ்மார்ட் போனுக்கு Snapdragon 710 கொடுக்குறாங்கன்னா கன்ஃபார்மா அந்த போனோட பிரைஸ் 20,000 அதிகமாக தான் இருக்கும். ஆனா 20,000 கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு Snapdragon 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு 3765 mAh பேட்டரி லைஃப், அதுக்கு 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓவராலா ஒரு 16,000 செக்மெண்ட்க்கு ஓப்போ தரப்புல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்கிறது நான் பெஸ்ட்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல 8th பிளேஸ் இருக்க ஸ்மார்ட் போன், நீங்க ஒரு நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன் பிராண்ட் வாங்கணும், அதுவும் ஆஃப்லைன்ல போய் வாங்கணும், கடைக்கு போய் வாங்கணும்னா நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். சாம்சங்கோட Galaxy A50s, இதுக்கு முன்னாடி ஒரு சாம்சங் ஸ்மார்ட் போன் பார்த்தோம், ஆனா அது M30s, அது முழுக்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ணாங்க. இந்த A50s வந்து நீங்க ஆஃப்லைன் கடையிலேயே போய் வாங்கிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் போனோட 4GB RAM, 128GB மெமரியே 20,000 பிரைஸ் பண்றாங்க. நான் சாம்சங் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாம்சங் எப்பவும் போல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்க அந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தா பாத்தீங்களா அதே மாதிரி Exynos 9611 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இங்க பேக் சைடு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார், ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், ஒரு 5 மெகா பிக்சல் டெப் சென்சார், செல்ஃபிக்குமே ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்க நாட்ச்ல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை பவர் பண்ற வகையில ஒரு 4000 mAh பேட்டரி, அதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைப் சி போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓவராலா 20,000 செக்மெண்ட்க்கு ஆஃப்லைன்ல போய் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் போன், நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன் பிராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த சாம்சங் Galaxy A50s நல்ல பிக்கா இருக்குன்னு ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த லிஸ்ட்ல 9th பிளேஸ் இருக்க ஸ்மார்ட் போன், இந்த இயர் லான்ச் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மார்ட் போன் Vivo G1 Pro. இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பஞ்சுவல் டிசைன் கொடுத்திருக்காங்க. இப்ப வரப்போற எல்லா ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்லயுமே இந்த பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. அண்டர் 15,000 செக்மெண்ட்ல விவோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனா இந்த பஞ்சுவல் டிசைன், அதுக்கப்புறம் Snapdragon 712 ப்ராசஸர், இந்த ரெண்டுமே கொடுத்திருந்தாங்க. Snapdragon 712 ப்ராசஸர் இப்போ வரைக்குமே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் கேமிங் ப்ராசஸர் சொல்லுவேன். இதெல்லாம் பேக்கப் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்திருந்தாங்க. ஓவராலா எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. கண்ணை மூடி Vivo G1 Pro வாங்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. 14 மெகா பிக்சல் சோனி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார், ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு அந்த பஞ்சுவல்ல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. அதனால நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன் 4GB RAM, 64GB மெமரி இப்ப 16,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க.
14,000 நான் இது ஒர்த்தான ஸ்மார்ட் போனே சொல்லுவேன். இந்த லிஸ்ட்ல 10வது பிளேஸ்ல இருக்க ஸ்மார்ட் போன், 10வது பிளேஸ்ல எனக்கு நிறைய ஸ்மார்ட் போன் வந்துச்சு. நோக்கியாவோட 7.1 லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண பாத்தீங்களா, அந்த ஸ்மார்ட் போன். நோக்கியா தரப்புல இருந்து இப்ப லேட்டஸ்டா லான்ச் பண்ணிருக்க 7.2 இல்ல ரியல்மியோட எக்ஸ் ஸ்மார்ட் போன். இது மூணுல எதாக்கலாம்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் வச்சா இங்க மறுபடியும் ரியல்மி ஸ்மார்ட் போன் தான் இந்த லிஸ்ட்ல வருது. ரியல்மியோட எக்ஸ் ஸ்மார்ட் போன், ரியல்மி டைம் தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போனா இந்த ரியல்மி எக்ஸ் ஸ்மார்ட் போன் தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் போன் பவர் பண்ற வகையில ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. அப்ப அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசஸரே இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இப்போ வரைக்கும் போதுமானதா தான் இருக்கு. இது ஒரு ஃபுல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க, மேல பாப் பை செல்ஃபி கேமரா வர மாதிரி, அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இங்க சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா ஆன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. டிசைன் பாக்குறப்போ ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இருந்தாலுமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இங்க பேக்ல டுவல் கேமரா செட்டப், 48 மெகா பிக்சல் சோனி சென்சார், 5 மெகா பிக்சல் டெப் சென்சார், ஃப்ரண்ட் அந்த பாப் பை செல்ஃபி கேமரா வரதுல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3765 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 4 GB RAM 128 GB மெமரி வந்து 17,000 பிரைஸ் பண்றாங்க. இதைத்தான் நான் 10th பிளேஸ்ல இருக்கிறேன். இதுதான் அண்டர் 20,000க்கு இப்போதைக்கு இந்தியாவில் இருக்க டாப் 10 ஸ்மார்ட் போன்ஸ். இதுல எந்த போன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் 2020 சீரிஸ்ல வேற ஏதாச்சும் ஸ்மார்ட் போன் லிஸ்ட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் அப்லோட் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.